ஒரு குறிப்பிட்ட கால வயசு, ஒரு 27 வயசு, உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஆகாது. பல இடையூறுகளை தான் நீங்கள் சந்திக்கக்கூடிய தருணம் உண்டு. ஆனால் டீனேஜில் அந்த 15 வயசுலேருந்து 19 வயசை நீங்கள் பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். உங்கள் ஜாதகத்தில் இந்த 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தேவையில்லாத விரயம் ஒன்று நடக்கும். தாயி தகப்பனுடைய அனுகிரகத்தோடு வாழ்ந்து வந்தால் நீங்கள் பீட் பண்ணி. ஆனால் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களுக்கு சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா உங்களுக்கு எதிரியே அவங்க தான். தேவையில்லாத அவப்பேர்கள் அவமானத்திலேருந்து விடுபடக்கூடிய ஒரு தருணம் உங்கள் ராசியில் உண்டு. மாற்றங்களே ஏற்படணும், மகத்தான செய்திகள் கிடைக்கணும், உற்றார் சுற்றாரோட உதவி ஒத்தாசையோட வாழ்க்கையை இலக்க அடையக்கூடிய நேரங்காலங்கள் உங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. சிவாய நம. எல்லா உலகங்களுக்கும் தலைவனே, காரண ரகிதனே, என் எண்ணற்கு அரியவனே, முழு மங்கள ஸ்ரூபியே, தானுவே, பரம ஆனந்த ரகிதனே, ஈஸ்வரனே, எங்கள் தலைவனே, உமக்கு ஜெயம் உண்டாகுக. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். கேம் சேஞ்சர் டிவியை சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கங்க. மேச ராசி முதல் மீன ராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுடைய பெண்களுடைய தன்மை, அவங்க குணாதிசைகள் எப்படி இருக்கும், அவங்களுடைய வாழ்க்கை நிலவரங்கள் எப்படி இருக்கும், 15 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய தன்மைகள், யோகங்கள், விரயங்கள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், அவமானம், அவப்பேர்கள், இன்னும் உங்க வாழ்க்கையில சிறப்பா இருக்கிறதுக்கு உண்டான சூட்சமமான வழிமுறைகள். 60 வயசு வரைக்கும் நீங்க எப்படி இருக்க போறீங்க? பொதுவா மேச ராசியில உள்ள ராசிக்காரர்களுடைய பெற்றோர்கள் ஒரு 25 வயசு வரைக்கும் மேச ராசிக்காரர்களுடைய தன்மையை அவங்களை எப்படி நீங்க பாதுகாக்கணும்? 25 வயசுக்கு மேல மேச ராசிக்காரர்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும்? அவங்க வாழ்க்கை நெறிமுறைகள் எதெல்லாம் கடைபிடிக்கணும்? எங்கெங்க எந்தெந்த வயசுல ஏமாறுவாங்க, எந்த வயசுல உச்ச நிலைமை அடைவாங்க, அவங்களுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு மேச ராசி முதல் மீன ராசி வரை உள்ள பெண்களுடைய குணாதிசயங்கள், அவங்களுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அவங்க எதை பத்திலாம் சிந்திப்பாங்க, என்னென்ன காரியங்களுக்கெல்லாம் தலையிடுவாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நெறிமுறைகள், அவங்களுடைய தன்மைகள் மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் அவங்க இடப்படக்கூடிய இந்த இடையூறுகள்லாம் என்னென்ன இடையூறுகள் அடைவாங்க, எந்த வயசுல மேன்மை அடைகிற மாதிரியான ஒரு அமைப்பு கிடைக்கும் அவங்களுக்கு, எந்த வயசுல கல்யாணம் ஆகும், எந்த வயசுல குழந்தை பெறுவாங்க, எந்த வயசுல அவங்க வாழ்க்கைய தன்மையை ஒரு வீடு வாசலோட தெளிவாகக்கூடிய தன்மைகளை நான் சொல்ல போறேன். யாருமே சொல்லாத ஒரு சூட்சமமான வழிமுறைகள் பெண்களுக்கு பிரத்யேகமா. உங்க பெண்கள் நீங்க இந்த தெளிவான வழிமுறைகளை தெளிவுபடுத்திக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை சக்சஸ். இந்த 12 ராசிக்காரர்களும் சென்னை வடபழனி முருகன் கோவிலுக்கு ஏதாவது ஒரு நாள் செவ்வாய்க்கிழமை, அது காலையிலேயோ சாயந்தரமோ, 1 கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை நல்லா பார்த்துட்டு, இனி வரும் காலங்கள் இந்த வருடம் எங்கள் வாழ்க்கையில் மேன்மை அடையணும் அப்படின்னு சாமியை பார்த்துட்டு அந்த நெல்லிக்காவை பிரகாரம் சுற்றி வரவங்க கிட்ட ஒன்று கொடுத்து வந்தீங்கன்னாலும் நீங்கள் யோகாதிபதியாக ஆவீங்க. இது ஒரு சூட்சமமான வழிபாடு. மேசம் முதல் மீன ராசி வரைக்கும் பெண்களுக்கு உண்டான பதிவு. ஆண்களும் கேட்கலாம், ஆனால் பெண்களுக்கு தன்மையான ஒரு பதிவு இது. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி எம்பெருமான் விஷ்ணு பெருமான். இந்த மிதுன ராசியில 3 நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு. மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த செவ்வாய், ராகு, குரு உங்க ஜாதகத்துல உச்ச நிலைமையில் இருக்கக்கூடிய தன்மை உண்டு. நீங்க தாங்க IPS, IAS, டாக்டரு, இன்னும் அரசு சம்பந்தப்பட்ட வேலையில ஒரு உயர்ந்த பதவி வரக்கூடிய தருணமுடைய பெண்கள் நீங்க தாங்க. ஆண் ராசி, நிலராசி,
சொத்து சுகங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உடைய ராசி. ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் சிறந்து விளங்கணும்னு சொல்லக்கூடிய தன்மைகள் உங்கள் ராசியில் இருக்கும். படித்து பெரிய வேலைக்கு போகணும், தான் குடும்பத்தை தெளிவுபடுத்தணும்னு சொல்லக்கூடிய ஆதங்கங்கள் ஆசைகள்லாம் உங்கள் ராசியில் நிறையவே இருக்கும். தாய் தகப்பனுக்கு அடிபணியக்கூடிய ஒரு ராசி. ஒரு குறிப்பிட்ட கால வயசு, ஒரு 27 வயசு, உங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஆகாது. பல இடையூறுகளை தான் நீங்கள் சந்திக்கக்கூடிய தருணம் உண்டு. ஆனால் டீனேஜில் அந்த 15 வயசுலேருந்து 19 வயசை நீங்கள் பீட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். தேவையில்லாத ஒரு இன்னல்கள், உங்கள் படிக்க விடாமல் பல தொந்தரவுகள் நடக்கக்கூடிய நேரம். இதெல்லாம் தாண்டி வந்தீங்கன்னா ஒரு 25 வயசில் கல்யாணம் காட்சியும் முடிஞ்சிடும். திருவாதிரத்தில் கல்யாணம் காட்சிகள் நடந்து போச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கணவன் மனைவி கொஞ்சம் விலகி இருக்கக்கூடிய தருணமும் உண்டு. அந்த விலகி இருக்கக்கூடிய தருணம் ஒரேடியாக விலகாமல் பல வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்காமல் கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை யோகம் அடையும். அரசு சம்பந்தப்பட்ட வேலையில், உத்தியோகம் முயற்சியில் மேன்மை அடையக்கூடிய தன்மை உடையவங்க நீங்கள் தான். ரெண்டாவது, உங்கள் ராசியிலேயே இப்போ குரு பகவான் இந்த வருஷம் வந்திருக்கார். அப்போ கடாட்சியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மம், குடும்ப சுபிக்ஷம் அடையக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் எல்லாமே இந்த வருடம்தான் நீங்கள் யூகிக்க முடியும். படிக்கக்கூடிய குழந்தைங்க படித்து தான் என்னவா ஆகணும்னு சொல்லக்கூடிய தன்மையில் படித்து மேன்மையாகி சரியான தொழிலில் படித்த பிடிச்ச வேலையில் இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் இந்த வருடம்தான் உண்டு. பொதுவாக உங்கள் ராசியில் பார்த்தீங்கன்னா குரு பகவான் இருக்கார், ராகு பகவான் இருக்கார், செவ்வாய் பகவான் இருக்கார். அரசியல் சம்பந்தப்பட்டதில் மூக்க நுழைக்குவாங்கள்ல, அந்த மாதிரி தருணமும் உங்களுக்கு உண்டு. அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் கிடைக்கக்கூடிய தருணமும் உங்களுக்கு உண்டு. ஆனால் யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம் இந்த வருஷம்தான். இந்த வருஷம் நீங்கள் என்னென்ன ஆசைப்படுறீங்களோ அது எல்லாமே நடக்க போகுது. மேன்மை தரக்கூடிய வருஷம்னு சொல்லலாம் 2025 மிதுன ராசி பெண்களுக்கு. போதும், கொஞ்ச நாளாகவே கஷ்டமும் நஷ்டமும் இன்னலையும் தான் அடைஞ்சிக்கிட்டு இருந்தீங்க. அந்த இன்னலு துன்பம் அடைஞ்சு இறைவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய தருணம் இந்த வருஷம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள அனுசரித்து போங்க, ஒட்டுணர்ந்து போங்க. உங்கள் பிள்ளைகள்கிட்ட குட்டிங்களுடைய வாழ்க்கை தன்மையோட சந்தோஷமாக வாழ்ந்துவாங்க. ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் இந்த 3 நட்சத்திர பாதங்கள் பலமாக இருக்கக்கூடிய நேரத்தில் தேவையில்லாத விரயம் ஒன்று நடக்கும். அது மண்ணு விரயமாகலாம், பொண்ணு விரயமாகலாம். இப்படியாம்பட்ட ஒரு விரயத்தன்மையை நீங்கள் மீண்டு வந்தால் தான் உங்கள் வாழ்க்கையே தெளிவு கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. மிதுன ராசிக்காரர்களுடைய வீட்டில் உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வழிபடணும், உங்கள் முன்னோர் வழிபாடு பண்ணணும். இதெல்லாம் வழிமுறை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்படையக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் இருக்கும். ஏதாவது ஒரு சித்தரை பிடிச்சிக்குங்க, ஒரு மகானை பிடிச்சிக்குங்க. அவருடைய சொல்லு, அவருடைய பொன்மொழிகளை கேட்டு வாழ்க்கை தன்மையை தெளிவுபடுத்தி இந்த பிரபஞ்ச விதியவும் நீங்கள் முறையான அமைப்பில் கொண்டு வந்து தாயி தகப்பனுடைய அனுகிரகத்தோடு வாழ்ந்து வந்தால் நீங்கள் பீட் பண்ணி. ஆனால் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள், உங்களுக்கு சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா உங்களுக்கு எதிரியே அவங்க தான். மிதுன ராசியில பெண்கள் இருந்தால் தாய்க்கும் உங்களுக்கும் ஆகாது, இல்லைன்னா தகப்பனுக்கும் உங்களுக்கும் ஆகாதுன்னு கேட்குறது விதி. நீங்கள் தன்னந்தனியாக தான் இருக்கணும். நீங்கள் உளுந்தாலும் உளுந்தவளை நீங்களே எந்திரிச்சு தான் படிக்கக்கூடிய தன்மை இருக்கும். கஷ்டப்பட்டு கருமாயப்பட்டு படிக்கக்கூடிய தன்மைக்காரங்க நீங்கள் தான். மிதுன ராசி பெண்கள் ஒரு சிஸ்டர் சொல்லலாம். ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு ஆண்கிட்ட ஏமாந்து இல்லை கல்யாணம் ஆனால் கூட கொஞ்சம் நிற்கிறது ஒரு சில ஜாதகங்கள் இருக்குது. அந்த பிரிவுன்னு இருக்குது. அந்த பிரிவுனால அடுத்து கல்யாணம் பண்ணக்கூடிய இன்டென்ஷன் வராது. அதனாலேயே நீங்கள் தவங்கள் மேற்கொள்வீங்க. உங்கள் குடும்பத்துக்காக நீங்கள் ஓடி ஓடி உழைப்பீங்க. உங்களுக்காக உழைக்க மாட்டீங்க. தனக்காக வாழாமல் தன்னை சார்ந்தவங்களுக்காக வாழக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் நிறையவே இருக்குது. ஆன்மீக ஞானத்தை தெளிவாக பிடிச்சிக்குங்க. இந்த 2025 உங்களுக்கு குரு பலன் இருக்குது.
உங்கள் தேவைகள், உங்கள் ஆசைகள், நீங்கள் என்ன ஆகணுமோ எதுவாக ஆகணுமோ அது நனவாக்கக்கூடிய வருடம் இந்த 2025 தான். இந்த 2025 நீங்கள் கரெக்டான முறையான வழிமுறையில் பீட் பண்ணிக்கிங்க. நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் விஷ்ணு பெருமான். வடபழனி முருகன் கோவிலுக்கு சாமியை கும்பிட்டுட்டு வடபழனி முருகன் கோவில் வாசலில் ஒரு விஷ்ணு பெருமான் கோவில் இருக்குது. அங்கே சாமியை பார்த்துட்டு அங்கே இருக்கிற அரச மரத்தை சுற்றிட்டு அரை மணி நேரம் உட்கார்ந்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இடையூறுகள், இன்னல்கள், துன்பங்கள்லாம் விலகி மேன்மை அடையக்கூடிய தன்மை மிதுன ராசிக்கு உண்டு. அந்த மிதுன ராசி சூட்சமமான வழிமுறைகளை உங்கள் உள்ளூருக்குள்ளேயே அதை வழிபாடு பண்ணிக்கிங்க. தேவையில்லாத அவப்பேர்கள், அவமானத்திலேருந்து விடுபடக்கூடிய ஒரு தருணம் உங்கள் ராசியில் உண்டு. மாற்றங்களே ஏற்படணும், மகத்தான செய்திகள் கிடைக்கணும், உற்றார் சுற்றாரோட உதவி ஒத்தாசையோட வாழ்க்கையை இலக்க அடையக்கூடிய நேரங்காலங்கள் உங்கள் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. போதும், சில வருட காலமாகவே கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பட்ட நீங்கள் ஒரு மேன்மை அடையக்கூடிய தருணம் வந்திருக்கு. அதுதான் இந்த வருஷத்திற்கு வேண்டிய குரு பெயர்ச்சி. குருனா பிரவேசம், இருளிலிருந்து ஒளி கொடுக்கக்கூடிய குரு பகவான் உங்கள் ராசியில் இருக்கிறனால உங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க, உங்கள் முன்னோர் வழிமுறை பண்ணுங்க. இப்படி பக்கத்தில் இருக்க வேண்டிய தெய்வங்களை வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையாவே இருக்குது. சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைச்சு எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் இந்த மிதுன ராசிக்கு கிடைக்க எம்பெருமான் வடபழனி முருகனை நான் பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.